ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் சுவையான சமையலுங்கிற சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து சுறா புட்டு. சுறா புட்டு எப்படி செய்யுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். என்னோடய சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ நம்ம சுறா மீன் எடுத்துக்கலாம். இதை நல்லா மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். இதை வந்து நம்ம நல்லா தண்ணியில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். தோலோடு இதை நம்ம செய்ய முடியாது. தோலெலாம் எடுத்துகிட்டு நம்ம அந்த சதை பகுதி மட்டும் கொஞ்சமாக எடுத்து நம்ம வச்சுருக்கோம். இப்போ அடுத்து வந்து இப்போ நம்ம ஒரு வாணலி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கலாம். மிளகு வந்து நல்லா செவந்து வரணும், நல்லா பொரியணும். அது பொரியாமல் போட்டுக்கிட்டோம்னா கசப்பாக இருக்கும். அதனால் நம்ம நல்லா இது சூடு ஏறி நல்லா லேசாக பொரிய ஆரம்பிக்கும். அது வரலையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நம்ம இது கூட ஜீரகம் கூட சேர்க்க போகிறோம். ஆனாலும் இந்த மிளகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஜீரகம் போடணும், இல்லாட்டினா ஜீரகம் வந்து கரிஞ்சு போயிடும். அதனால் இப்போ நான் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம ஜீரகத்தையும் இது கூட ஆட் பண்ணிட்டோம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இதுவும் நம்ம நல்லா படப்படன்னு பொரியிற வரலையும் வச்சுக்கிட்டால் போதும். ரொம்ப போட்டு வறுத்தீங்கன்னா கருகி போயிடும். அதனால் அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடணும். இந்த சுறா புட்டுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த மிளகும் ஜீரகமும் தான். இதுதான் ஒரு ஃபைனல் டச்சாக இருக்கும் அதுக்கு. இப்போ நம்ம வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம இதிலேருந்து எடுத்துடலாம், ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு லேசாக ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிளகும் ஜீரகமும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடலாம். போட்டு இப்போ நல்லா பொடியாக்கியாச்சு. இந்த பவுடர் தான் நம்ம வந்து இந்த சுறா புட்டுக்கு போட போகிறோம். இப்போ வந்து ஒரு வாணலி எடுத்துக்கலாம். அதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி நம்ம இதை போட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணும் வெங்காயம், அப்போ தான் கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த டிஷ்ஷை எப்படி செய்யுதுங்கிறது நல்லா புரியும். இதோட என்னோடய மற்ற வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா வதங்கட்டும். இந்த சுறா புட்டு எப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு வலியெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பூண்டு, மிளகு இதெல்லாம் சேர்த்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு ஏற்படுற உடம்பு வலி கூட நல்லா போயிடும். அது நல்லா சளி பிடிச்சிருந்தது, உடம்பு வலியாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இது செஞ்சு சாப்பிட்லாம், இந்த டிஷ் செஞ்சு சாப்பிட்லாம். இது குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம். இந்த குழம்பு வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில். நீங்கள் அதையும் போய் பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மற்ற பொருள்லாம் ஒன்று ஒன்றா நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்கலாம். முதல்ல பூண்டு வந்து ஒரு 6 பல் இருக்கும். அந்த 6 பல் பூண்டையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி நான் இது கூட இப்போ சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 10 கருவேப்பிலையை நல்லா பொடிசாக கட் பண்ணி நான் இது கூட சேர்க்குறேன். இது கூட பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகாவை நான் சேர்த்துக்கிறேன் இது கூட. இது எதுக்கு ஒரு பச்சை மிளகா தான் சேர்க்குறோன்னா, இதுக்கு காரத்துக்கு வந்து நம்ம ஏற்கனவே பூண்டு மிளகு பொடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அதையும் இது கூட சேர்க்க போகிறோம். மிளகே நல்ல காரமாக இருக்கும். நம்ம மிளகா வந்து நம்ம கூடுதல் அந்த மிளகாவோட வாசனை அந்த புட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம கூடுதலாக மிளகாவும் சேர்க்குறோம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, இது 2 சேர்த்துக்கலாம். நம்ம உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த புட்டு வச்சுருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேக வைக்கும்போது ஏற்கனவே மஞ்சத்தூள் உப்பெல்லாம் இருக்கும், அதில் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் நான் கொஞ்சமாக இந்த வதங்குற பொருளுக்காக மட்டும் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். இப்போ உதுத்து வைத்த சுறாவையும் நம்ம அதில் போட்டுக்கலாம். இப்போ போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த சுறாவில் வந்து நம்ம உதுத்து வச்சுருக்கோம். இதில் ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதெல்லாம் கூட நம்ம இப்படி இந்த மாதிரி கரண்டியில் வதங்கும் போதே அது உதிர்ந்துடும். நம்ம 1, 2 உதிராத கூட நம்ம கரண்டியை வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கலாம். அதெல்லாம் உடச்சி விட்டு நல்லா தூள் மாதிரி இருக்கும்போது இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும். அதுக்கு தான் உப்பு வரப்பெல்லாம் நல்லா சேர்ந்து அது கூட நல்லாயிருக்கும். இது ஏற்கனவே மீன் வெந்ததுங்கிறனால நம்ம ரொம்ப போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த உப்பு வரப்பு எல்லாம் சேர்கிறதுக்காக போட்டு நம்ம இப்போ கலந்து விட்டுட்ருக்கோம். இது வந்து ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுக்கலாம். இது தீ அதிகம் வைக்க வேண்டாம். ஏன்னா எல்லாமே வெந்த பொருள் தான். நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், இது பூண்டு எல்லாமே வதக்கிட்டோம்.
அது கூட இப்போ நம்ம வெந்த மீனையும் தான் சேர்க்குறோம் அதில். அதனால் ரொம்ப போட்டு ஃப்ரை பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. அதனால் இது நல்லா சேரணும், எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்தால் நல்லா டேஸ்ட் இருக்கும். அதுக்காக நம்ம இப்போ சேர்த்துருக்கோம் அதை. இப்போ நல்லா வதக்கி விடலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அந்த இப்போ 2 பொடியும் சேர்த்து 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். மிளகு ஜீரகமும் நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், இதையும் சேர்க்கலாம். இந்த ஜீரக வாசமும் மிளகு வாசமும் ரொம்ப அருமையான சுவையாக இருக்கும் இதுக்கு. இப்போ நம்ம இது கூட அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இது கூட கிளறி விட்டுட்டு இது கூட அடுத்தது தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இந்த சுறா புட்டு கூட சேர்த்துடலாம். புட்டுனாலே தேங்காய் தான். இப்போ நம்ம இந்த சுறா புட்டுக்கு நம்ம தேங்காய் தான் சேர்க்குறோம். இந்த தேங்காயும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுறலாம். அந்த தேங்காயில் ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப போட்டு வதக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம உடனே செஞ்சு உடனே தான் சாப்பிட போகிறோம். அதனால் நீங்கள் இப்போ மத்தியானம் செஞ்சு லேட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்தது, இல்லை நேரத்தோடையே செய்கிறீங்க அப்படின்னா அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கூடுதலாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் உடனே செய்கிறனால இது நல்லா நமக்கு ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சுறா புட்டு இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.